கிட்னி திருட்டு மூலமா 7.5 கோடி சம்பாதித்த திமுக எம்எல்ஏ கதிரவன் வீடியோ வெளியிட்ட அண்ணாமலை. விரிவாக தெரிந்து கொள்ளலாம் இந்த செய்தி தொகுப்பில். சட்டவிரோத சிறுநீரக அறுவை சிகிச்சை செய்ததற்காக 2 மருத்துவமனைகளின் உரிமம் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில திமுக எம்எல்ஏ கதிரவன் சர்ச்சைக்குரிய வகையில பேசியிருக்கிறது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்துல கந்து வட்டிக்கு கடன் வாங்கிய ஏழை கூலி தொழிலாளர்களை குறிவச்சு திமுகவை சேர்ந்த அனந்தன் என்பவர் 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் வரைக்கும் பணம் கிடைக்கும்னு பேரம் பேசி சிறுநீரகங்களை திருடியதா புகார் எழுந்தது. இதையடுத்து ஆனந்தன் தலைமறைவாயிட்டாரு. அதைத் தொடர்ந்து சுங்கத்துறை அதிகாரிகள் நடத்தின விசாரணையில நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்துல ஏழை மக்கள் 5 லட்சத்துக்கும் 10 லட்சத்திற்கும் கிட்னியை விற்ற பகீர் சம்பவங்கள் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இதைத் தொடர்ந்து முறைகேடாக சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்ததற்காக திருச்சி சிதார் மருத்துவமனை, பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஆகியவற்றின் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை உரிமத்தை தமிழக அரசு ரத்து செஞ்சிருக்கு. இந்த நிலையில தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரியின் மருத்துவமனை உரிமையாளர் ஸ்ரீனிவாசனின் மகனும் மண்ணச்சநல்லூர் தொகுதி திமுக எம்எல்ஏவுமான கதிரவன் தன்னுடைய தொகுதியில இருக்கிற திருப்பட்டூர்ல மக்களுக்கு விருந்து வச்சு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போ நிர்வாகி ஒருத்தர் கிட்னி ஆபரேஷன் சர்ச்சை குறித்து கேள்வி எழுப்பினார். அதுக்கு பதில் சொன்ன கதிரவன், எப்போ காசு கம்மியா இருக்குதோ அப்ப கிட்னியை வித்துருவோம்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இந்த நிலையில திருச்சி மருத்துவமனையில சட்டவிரோத சிறுநீரக அறுவை சிகிச்சை மூலம் கிடைத்த லாபத்தை தன்னுடைய தந்தையின் ரோல்ஸ் ராய்ஸின் ரூபாய் 14.5 கோடி விலையுடன் ஒப்பிட்டு பேசியிருக்கிறது மேலும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. இது தொடர்பா தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டிருக்கிற எக்ஸ் தளத்துல கிட்னி திருடியது குறித்து மண்ணச்சநல்லூர் திமுக எம்எல்ஏ கதிரவன் வெக்கமே இல்லாம பெருமையா பேசி வரதாவும், ஒரு வீடியோவுல தனது திருச்சி மருத்துவமனையில சட்டவிரோத சிறுநீரக அறுவை சிகிச்சை மூலம் கிடைத்த லாபத்தை தன்னுடைய தந்தையின் ரோல்ஸ் ராய்ஸின் ரூபாய் 14.5 கோடி விலையுடன் ஒப்பிட்டு பேசுறாரு. ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்க திருப்பட்டூர்ல மக்களின் ஒட்டுமொத்த கிட்னியையும் திருட வேண்டுமான்னு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது நகைச்சுவை இல்ல. நாமக்கல்லை சேர்ந்த ஏழை நெசவாளர் ஏமாற்றப்பட்டு அவர்களின் சிறுநீரகங்கள் திருடப்பட்டன. மேலும் இந்த வீடியோவில் தனது மருத்துவமனை இந்த வர்த்தகத்துல குறைந்தது ரூபாய் 7.5 கோடி சம்பாதித்ததா திமுக சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன் ஒப்புக்கொண்டார். ஆனாலும் திமுக அரசு எந்த உறுதியான நடவடிக்கையும் இதுவரைக்கும் எடுக்கல. இந்த சிறுநீரக திருட்டு மோசடியில இடைத்தரகரான திராவிட ஆனந்தன் கைது செய்யப்பட்டாரா அப்படின்னும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பாக கருத்து தெரிவிச்சிருக்கிற பாமக தலைவர் அன்புமணி, கிட்னி திருட்டு வழக்குல சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு தடை இல்லைன்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்ததற்கு வரவேற்பு தெரிவிச்சிருக்கிறாரு. இது பற்றி அவர் வெளியிட்டிருக்கிற அறிக்கையில நாமக்கல் மாவட்ட சிறுநீரக திருட்டு குறித்து தென்மண்டல காவல்துறை தலைவர் தலைமையில விசாரணை நடத்த மதுரை உயர்நீதிமன்ற கிளை பிறப்பித்த ஆணையை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சிருக்கு. உயர்நீதிமன்றம் அமைத்த சிறப்பு புலனாய்வு குழுவே சிறுநீரக திருட்டு குறித்து விசாரணை நடத்தும்னு உச்சநீதிமன்றம் அறிவிச்சிருக்கு. இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்கதுன்னு தெரிவிச்சிருக்கிறாரு. இதுக்கிடையில கிட்னி திருட்டு வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாத்த கோரி தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த மதுரை உயர்நீதிமன்ற கிளை இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க தென்மண்டல காவல்துறை தலைவர் பிரேமானந்த் சின்ஹா தலைமையில நிஷா, சிலம்பரசன், கார்த்திகேயன், அரவிந்த் ஆகிய அதிகாரிகளை கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவை அமைச்சு கடந்த ஆகஸ்ட் 25ஆம் தேதி ஆணையிட்டது. அந்த குழு அதனுடைய விசாரணையை முடிச்சு செப்டம்பர் 24ஆம் தேதி நீதிமன்றத்துல அறிக்கையை தாக்கல் செய்யணும்னு நீதிபதிகள் ஆணையிட்டு இருந்த நிலையில அதுக்கு 4 நாட்கள் முன்பாகவே தமிழக அரசு மேல்முறையீடு செஞ்சிருந்தது.
மதுரை உயர்நீதிமன்றத்தால அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழுவுல இடம்பெற்றிருக்கிற அதிகாரிகளை ஏற்க முடியாதுன்னு, அவங்களுக்கு பதிலா தாங்கள் கூறும் அதிகாரிகளை சிறப்பு புலனாய்வு குழுவுல சேர்க்கணும் அப்படின்னும் தமிழக அரசு சார்பில் வாதாடினாங்க. ஆனா அதை ஏற்க மறுத்துட்ட உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்புல தலையிட விரும்பலனும், உயர்நீதிமன்றம் அமைத்த குழுவே விசாரணையை நடத்தும்னு தீர்ப்பளித்திருந்தது. இது சட்டத்தையும் நீதியையும் வளைத்து சிறுநீரக திருட்டுல சம்பந்தப்பட்டவர்களை காப்பாற்ற தமிழக அரசு மேற்கொண்ட முயற்சிக்கு விழுந்த சம்மட்டி அடின்னு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. மதுரை உயர்நீதிமன்ற கிளையால் அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழுவுல இடம்பெற்றிருந்த 5 உயர் அதிகாரிகளும் தமிழ்நாடு பிரிவை சேர்ந்தவங்க தான். ஒரு மாநில அரசு அதன் சொந்த அதிகாரிகள் நடத்தும் விசாரணையே எதிர்க்கிறதுனா அவர்கள் நடத்தும் விசாரணையில உண்மை வெளியாயிடும். அதனால அவர்களுக்கு பதில் தங்களுக்கு சாதகமான அதிகாரிகளை வச்சு விசாரித்து குற்றவாளிகளை காப்பாற்ற துடிக்குது அப்படிங்கிறது தான் பொருள். சிறுநீரக திருட்டுல தொடர்புடையவர்களை காப்பாற்ற திமுக அரசு முயல்கிறது என்பதற்கு இதுதான் சான்றுன்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும், நீதியை நிலைநிறுத்தணும் என்பதை கடந்து நீதியை பலி கொடுத்தாவது தங்களுக்கு வேண்டியவர்களை பாதுகாக்கணும்னு திமுக அரசு துடிக்குது. அதுக்காகத்தான் சிறுநீரக திருட்டு வழக்குல உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை அளித்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடு செஞ்சிருக்கு. இந்த வழக்குல மட்டுமில்லாம பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கிலையுமே யாரையோ காப்பாற்றணும் என்பதற்காகத்தான் அந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை எதிர்த்தும் உச்சநீதிமன்றத்துல திமுக அரசு மேல்முறையீடு செஞ்சிருந்தது. அதிலும் திமுகவுக்கு தோல்வியே கிடைக்கும். திமுக அரசு மக்கள் நலனை காக்கும் அரசு அல்ல, சிறுநீரக திருட்டு படுகொலைகள் போன்றவற்றில் ஈடுபடுறவங்களை பாதுகாக்கும் அரசு என்பது இப்போ உறுதியாகி இருக்கு. மக்கள் விரோத திமுக அரசு தமிழ்நாட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்டு தூக்கி எறியப்படும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதே பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் பொதுமக்களின் குற்றச்சாட்டா இருக்கு. தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடரில் கலந்துகிட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கிட்னிகள் ஜாக்கிரதை என்ற பேட்சை அணிந்துகிட்டு வந்தது கவனம் பெற்றது. இது நாமக்கல்ல நடந்த விஷயத்தை மீண்டும் நினைவூட்டும் வகையில் இருந்தது. தமிழக சட்டமன்ற கூட்டம் கடந்த 14ஆம் தேதி செவ்வாய் அன்று தொடங்குச்சு. மறைந்த தலைவர்களுக்கு முதல் நாள்ல இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அவை ஒத்திவைக்கப்பட்டது. அதை தொடர்ந்து கரூர் கூட்ட நெரிசல் விபத்து தொடர்பா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம் கொடுத்தார். அப்போ தூத்துக்குடி சம்பவம் தொடர்பா அமைச்சர் சிவசங்கர் பேசியதும் எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் அவையில கொந்தளிச்சாங்க. உடனே அவர் பேசினத அவை குறிப்பில இருந்து நீக்கணும்னு சபாநாயகர் அப்பாவு அவங்க கிட்ட வலியுறுத்தினாரு. இந்த விஷயத்தால அவையில சலசலப்பு ஏற்பட்டுச்சு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அவை முன்னவர் துரைமுருகன், சபாநாயகர் அப்பாவு ஆகியோர் எந்த வார்த்தையை நீக்க வேண்டும்னு சொல்லுங்க, அவை பரிசீலிக்கும் என்று கூறியும் யாரும் கேட்கவில்லை. இதையடுத்து தர்ணா, வெளிநடப்பு, செய்தியாளர்கள் சந்திப்பில் ஆவேசம்னு அடுத்தடுத்து பரபரப்பான சம்பவங்கள் நடந்தது. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மக்களின் கவனம் ஈர்க்கும் வகையில கைகள்ல கருப்பு பட்டை அணிந்து வந்திருந்தாங்க. ரத்த கொதிப்பு காரணமா இப்படி வந்திருக்கிறீங்களான்னு சபாநாயகர் கேட்டதும் அவையில சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கிட்னிகள் ஜாக்கிரதை என்ற பேட்ச் அணிந்து வந்திருந்ததும் பேசு பொருளா மாறியிருக்கு.